This video is sponsored by School of Business Organization. 2018 இயங்கிட்டு இருக்கிற பார்ட் டைம் கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது. இதில் டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம். நீங்கள் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா முடியும் சம்பாதிக்கலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பார்த்து இந்த நம்பரில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த குச்சிக்கு மேலே அந்த வளையத்தை போட்டு ஜெயிச்சா இதில் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் நீங்கள் அடுத்த வின்னர் வர முடிக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மறந்துடாதீங்க, அடுத்த வின்னர் வர முடிக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் இதில் கலந்துக்க போகிறீங்க, யார் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இது மாதிரி உங்கள் ஊரில் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களோட விளையாண்டது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த பையன் நல்ல சாக்பட்டு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதில் ஹைட்டாக தூக்கி போட்டால் விழுவோம். அப்படி பாருங்க, இப்போ தான் ஒருத்தன் போகிறான். எப்பா வந்தான், ஒரு ரவுண்டே சுற்றி வந்துட்டாங்க. அது இன்னொரு தட்டிச்சு நொறுக்கிறான். அவன் பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டான். அவன் எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க, இவன் எது பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றான். என்னடா அது? ஆடா தப்பிச்சிட்டான்டா. ஐயே, சாப்பிட முடியாமல் வச்சுட்டு போகிறான்னு நினைக்கிறேன். இவன் என்ன பிரித்து சாப்பிட்றான்னு தெரியல. இவனு எது பம் கேக். அவனு எது கேக் மாதிரி சாப்பிட்டு இவனு அதே தான் சாப்பிட்றான். ஆடாடா, அடுத்த ஆள் வந்துருச்சு. இவன் பபிள் கம் சாப்பிட்றான். நான் பார்ப்போம். ஏடா போயிட்டா? மறந்துட்டான். ஆடா பார்த்தா அதுக்குள்ளே வருது. ஜெயிச்சிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு ஐட்டம் நினச்சிட்டு ஒன்றை மட்டும் எடுத்து சாப்பிட்டு போயிருக்கலாம். சூப்பரான போட்டி இது. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த போட்டி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் ஜெயிச்சு நல்லா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா யாருக்கெல்லாம் எந்த ஐட்டம் பிடிக்காதோ அதெல்லாம் வாங்கி வச்சுருங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் ஜெயிக்கும்போது நிறைய சாப்பிட்லாம். ஜெயிச்சாலும் சாப்பிட முடியாமல் பண்ணலாம். இல்லாட்டி அவன் இருக்கிறதே டப்புன்னு வாங்கி விட்டான். சூப்பரான கேம். இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா யோசிச்சு ஆல்ட்ரு பண்ணுங்க எப்படின்னு. சரிங்களா? இந்த போய் இப்போ தான் ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செம்ம ஜாலியான கேம் தான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.